என்னுடைய பெயர் ஞானப்பிரகாசம். முன்பே சொன்னேன், நீரை கடத்துவதற்காக வெப்ப கடத்தியாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் சொன்னேன். 1 லிட்டர் தண்ணி 4 கிலோ விறகு அரிக்கிற வெப்பத்தை கடத்துது அப்படின்னு பேசணும். 50 ஆண்டுகள்ல 1 லிட்டர் 200 கிலோ விறகு அரிக்கிற வெப்பத்தை கடத்தும். இப்போ 50-60 ஆண்டுகளா கோடான கோடி டன் நீரை நம்ம பூமியில இருந்து அப்புறப்படுத்திட்டோம். நம்ம முன்னோர்கள் ஆண்டுக்கு 2 மாதம் மட்டுமே பெய்த நீரை பூமியில சேமிச்சாங்க, குளத்துல சேமிச்சாங்க, குட்டையில சேமிச்சாங்க. வரப்புகள்ல நீரை நிறுத்தி அதை நீராவியை உற்பத்தி பண்ணுவதற்காக ஒவ்வொரு வயலும் நீராவி உற்பத்தி செய்கின்ற மேக உற்பத்தி கூடமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். ஒவ்வொரு ஏக்கர் நிலமும் மேக உற்பத்தி கூடமாக இருந்தது. இதுதான் மேகத்தை உற்பத்தி செய்தது. அந்த மேகங்கள் தான் கடலை நோக்கி சென்று மிக பெரும் அளவிலே குளிர்ந்த மேகங்களை மீட்டு கொண்டு வந்தது, மிக பெரும் அளவிலே மழையை கொண்டு வந்தது. அப்போ ஆடிக்காற்றை உருவாக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த மிக பெரும் வேலை வயலிலே நீரை நிறுத்தியது. பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த வேலை வயலிலே நீரை நிறுத்தியது. கடல் மட்டம் உயராமல் கடல் பகுதியில் உருவாகின்ற நீரையும் இழுத்து நிலத்திலே பொடிய வைத்து நிலத்திலேயே நிறுத்தி நிலமட்டத்தை உயர்த்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த வேலை நிலத்திலே நீரை நிறுத்தியது. இதற்காகவே நெல் என்ற தானியத்தை உழவன் கையில் எடுத்தான் அப்படின்னு பேசணும். இப்போ நம்ம நவீன வேளாண்மையில என்ன சொல்றோம்னா, இயற்கை வேளாண்மையிலும் இந்த கருத்து இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நெல்லுக்கு தண்ணீர் தேவையில்லை, சொட்டு சொட்டா தண்ணி விட்டாலே போதும், மிக குறைந்த அளவு நீர் இருந்தாலே போதும் அப்படிங்கிற கருத்து இயற்கை வேளாண்மை செய்யறவங்கள்ட்டையும் இருக்கு, நவீன வேளாண்மையிலும் இருக்கு. நம்மாழ்வார் ஐயாவும் அதை வலியுறுத்தி இருக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நெல்லுக்கு நீரை கட்டு வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர், நெல்லெனப்படுவது நீரோடை நிலைமை அப்படிங்கறது தான் நம்முடைய முன்னோர்களுடைய கூற்றே. இதற்காகத்தான் நெல்லுங்கிற ஒரு தானியத்தை கண்டுபிடிச்சான். இப்ப நான் ஒரு சுருக்கமா சொல்றேன். இப்போ 50-60 ஆண்டுகள்ல நம்ம மிக பெரும் அளவுல நீரை பூமியிலிருந்து எடுத்தோமே தவிர நீர் சேமிப்புக்கான உத்தியை நம்ம செய்யவே இல்லை. அதாவது வரப்பு உயரமா இருந்தால் ஒழிய அந்த நீர் பூமியில நிலத்திலிருந்து வருகின்ற நீராவி ஒரு அழுத்தம் அங்க கிடைக்காது. சாதாரண சமதரையில கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தினா அது ஆவியாகி போகும்போதே காத்து அதை கலைச்சிரும். ஒரு ஊதுகுழாய் வழியா நீங்க காத்த ஊதும்போது மிகப்பெரிய அழுத்தத்தோட போகுது இல்லையா? அது மாதிரி இந்த வரப்பு உயரமா இருக்கிற வரப்பு தான் என்ன செய்யுது, மிகப்பெரிய அழுத்தத்தோட நீராவிய வளிமண்டலத்துக்கு கொண்டு போகுது. நீங்க சாதாரண தரையில இருக்கிற தண்ணி இந்த மாதிரி அழுத்தத்தோட கொண்டு போகாது. இதற்காகத்தான் வரப்பு உயரன்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். அப்ப நீங்க வளிமண்டலத்து அளவுக்கு இந்த நீராவியை கொண்டு போகணும்னா அங்கேயே ஒரு அழுத்தம் கிடைக்கணும். 2 அடி 3 அடி உயரம் வரப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல காத்து தடுப்பா மறைச்சிடும். அதை காத்து மறைக்கும் போது ஒரு அழுத்தம் கிடைக்கும் நீராவிக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா காத்தை கடந்து மேலே செல்லும். இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் மேகத்தையே உற்பத்தி செய்தார்கள், நீராவியை உற்பத்தி செய்தார்கள், ஆடிக்காற்றை அடித்து வைத்தார்கள். எல்லாத்துக்கும் மேல பூமி உள்ள இருக்கிற வெப்பம் சூரியனுக்கு சமமான வெப்பங்கிறத இன்னைக்கு நம்ம ஒத்துக்கிறோம். விஞ்ஞானம் அதுதான் சொல்லுது. அந்த வெப்பத்தை இதை தவிர கடத்துறதுக்கு ஆளே இல்லை. மரம் வச்சா மழை பெய்யும், மரம் வச்சா வெப்பம் குளிருங்கிறதெல்லாம் 3ஆம் தர உண்மைகள். சரியான உண்மை, பூமியிலே நீரை நிறுத்துவது மட்டுமே புவி வெப்பமயமாதலை தவிர்க்கும். 50-60 வருஷமா கோடான கோடி டன்னு தண்ணியை நம்ம எடுத்ததுனால பூமி உள்ளே இருந்து வர்ற வெப்பம் நேரடியா பானையில வச்ச மண்ணை எரிச்சு அங்கேயே நிக்கிறது மாதிரி பூமியில வெப்பத்தை வாங்கி கடத்துற நீரை நம்ம எடுத்ததுனால பூமியில நேரடியா மண்கண்டத்தை பூமியினுடைய மைய பகுதியிலிருந்து வர்ற வெப்பம் தாக்கறதுனால அந்த வெப்பம் அங்கேயே தங்கி புவி வெப்பமயமாதல்ங்கிற தலைப்பு உருவாயிருக்கு. வெப்பமயமாதல் அப்படின்னா அது சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தால இல்ல, பூமிக்குள்ளார உள்ளே இருந்து வருகிற வெப்பம். இன்னொரு விஷயம் கவனிங்க, பூமி இது மேலும் 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 சூடாகிட்டே போச்சுன்னா இயல்பாவே அண்டவெளியில தனக்குன்னு ஈரத்தை உள்வாங்குகிற அமைப்பில இருந்து மாறி பூமி சூரியனை நோக்கி நகர்ந்து விடுகின்ற ஆபத்தும் இருக்கிறது. ஒரு பொருள் வெப்பத்தை நோக்கி போச்சுன்னா அது எரிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். அதிகமான நீர் எல்லாம் ஒண்ணு சேர பார்க்கும். ஏன்னா அப்பதான் அது வெப்பத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கலாம். வெப்பம் அது மாதிரி என்ன செய்யும், தன்னுடைய துகள்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து பெரிய ஜுவாலையை எரிய முயற்சி பண்ணும். அப்பதான் அது நீர்கிட்ட இருந்து விலகலாம், நீரை எரிக்கலாம். வெப்பத்தோட டைரக்ஷன் எப்பவுமே அப்வர்ட்ஸ், மேல் நோக்கியது. வெப்பத்தினுடைய தீயினுடைய நோக்கம் மேல் நோக்கியது, நீரினுடைய நோக்கம் கீழ் நோக்கியது. ஆனா அந்த தீ தான் நீரை தூய்மையாக்கி மிக தூய்மையான நீரா பூமிக்கு கொடுக்க முடியும். இப்படி அந்த நீரையும் வெப்பத்தையும் கொண்டு நிலத்தை களமாக மாற்றி பூமியை உயிர் பெற செய்தவன் தமிழ் உழவன். அதற்காக அவன் நெல்லை கையில் எடுத்தான். இந்த தமிழர் வேளாண்மை அப்படின்றது எப்படி இது மாதிரி மாறிச்சு, இது எந்த காலகட்டத்தில் இது மாதிரி மாறி இருக்கு அப்படின்றதுக்கு பத்தி ஏதாவது பதிவுகள் இருக்கா? இல்ல உங்க எண்ண ஓட்டத்துல? என்னுடைய எண்ண ஓட்டத்துல நான் சொல்ல முடியும். கட்டு கலங்கானும் கதிர் விளக்கு நெல்கானும் அப்படிங்கிறது பழமொழி. இப்ப நவீன வேளாண்மையா இருக்கட்டும், தமிழர் வேளாண்மையா இருக்கட்டும், எந்த வேளாண்மையா கூட இருக்கட்டும், கத்தரி செடியே கூட வைங்க. 2 சென்டிமீட்டருக்கு ஒரு கத்தரி செடி வச்சீங்கன்னா காய்க்குமா? காய்க்காது. ஏன்னா அதுக்கு போதுமான அளவு இடைவெளி வேணும், காற்றோட்டம் வேணும், நிறைய வெளிச்சம் வேணும், அதற்கு வேண்டிய அளவீடு வேணும்.
இல்லையா? அந்த ஆரோக்கியமான சூழல் வேணும். அதுக்கு ஸ்பேஸ்ல ஒரு குறிப்பிட்ட இடம் வேணும். அப்பதான் அது நிறைய விளையும். அப்பவே சொல்லியிருக்காங்க, குருவை நண்டூர, சம்பா நரிவோட, வாழை வண்டியோட, தென்னை தேரோட. அப்ப விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க, பயிரை ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கான சூழலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அப்பவே கட்டு கலங்கானும் கதிர் உழக்கு நெல்கானும் இதெல்லாம் கற்பனையே கிடையாது. அதே மாதிரி மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்து அழகான தேனா அவ்வளவு நெல் விளைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு விளைஞ்ச நெல் ஒரு அளவுக்கு மேல போகும்போது இயல்பாகவே அந்த காலத்துல போர்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்போ அளவு கடந்த தானியங்கள் உற்பத்தி ஆகும்போது ஒரு காலகட்டத்துல அந்த தானியங்கள் தேவையற்று போகும். சத்திரம் கட்டி சோறு போட்டிருக்காங்க, தின்ன வச்சு சோறு போட்டிருக்காங்க, மக்கள் தொகை கம்மி. ஒரு அளவுக்கு மேல போகும்போது அந்த உற்பத்தியை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. ரெண்டாவது, அப்ப உள்ள சூழ்நிலையில இயல்பாவே மழை பொழிஞ்சிட்டு இருந்தது, வந்துட்டு இருந்தது, போயிட்டு இருந்தது. இந்த அளவுக்கு நீரை வெளியேற்றல. இப்ப நவீன வேளாண்மை வந்த பிறகுதான் வரப்புங்கிற ஒண்ணே அடிக்கப்பட்டது. ஒண்ணு, மிகப்பெரிய எந்திரங்கள் போகிறதுக்கு வரப்புகளை உடைச்சாங்க. எலிகள் உருவாகுதுன்னு சொல்லி எலிகளுக்காக வரப்புகளை ஒழிச்சாங்க. நவீன வேளாண்மைக்கு தண்ணீர் தேவையில்லை, தண்ணீர் இருக்கிறது நெல்லுக்கு தேவையில்லை, நெல்லு குறைச்சலா தண்ணீர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி வரப்புகளை ஒழிச்சாங்க. வரப்புகளை ஒழிக்கும் போது நீராய்வுக்கு தடைப்பட்டது. எல்லாத்துக்கும் மேல நீரை நிறுத்துற கொள்கையிலிருந்து மாறி பூமியிலிருந்து நீர் நிறைய இருக்கு, எடுத்து பாய்ச்சலாங்கிற ஒரு அறிவு. இது சத்தியமா தமிழ் அறிவு இல்ல. பூமியிலிருந்து ஊத்திலிருந்து தண்ணீர் எடுத்ததுதான் தமிழ் அறிவு. பூமியை ஓட்ட போட்டு தண்ணி உறிஞ்சி எடுக்கலாம்னு சொல்லி கொடுத்து அதை செஞ்ச அறிவு தமிழ் அறிவு கிடையாது. அப்படிங்கிறது உண்மையான உண்மை. அந்த அறிவை நம்ம அப்படியே உண்மைன்னு நம்பி அதை உறிஞ்ச ஆரம்பிச்சோம். பூமியினுடைய மார்பை அறுத்து பால் குடிக்கிறது மாதிரி, சரியா, மாட்டு மடியை அறுத்து பால் குடிக்கிற மாதிரி, பொன் முட்டையிடும் வாத்த அன்னைக்கே அடிச்சு முட்டை எடுக்கணுங்கிற மாதிரி எடுக்கும்போது ஊத்து தோன்றினா சீச்சா தரைய சீச்சா தண்ணி வந்த பூமியில இப்போ 20 அடி 50 அடி 100 அடி 150 அடி 1000 அடி 1500 அடி இன்னும் தோண்டிக்கிட்டே போறோம். தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான்னு சொன்னா பாருங்க, அது சத்தியமான உண்மை. நம்ம அப்பம் காட்டம் காலங்காலமா சேமிச்சு வச்ச தண்ணியை நம்ம எடுத்துட்டோம். இப்ப தண்ணியை தேடிட்டு பூமி உள்ள ஓட்ட போட்டுட்டே போறோம். தண்ணி பூமியில இல்ல, தண்ணி வானத்துல இருக்கு. வானத்திலிருந்து வருகின்ற நீரை சேமித்த அறிவு, அதை மீண்டும் பல மடங்காக உற்பத்தி செய்த அறிவு, நீரை விதைத்து நீரை அறுவடை செய்தவர்கள் தமிழர்கள். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம், நெல்லு பட்டா நிறைய நெல் விளையும், ஒரு தேங்காயை பட்டா 1000 கணக்கில் தேங்காய் விளையும் நினைச்சோம். இல்ல, நீரை விதைச்சாலே நீரே விளையும்னு கண்டுபிடிச்சவனே தமிழன். இப்ப இந்த நிலை மாறுவதற்கு தமிழர் வேளாண்மை இதை எப்படி கடைபிடிக்கணும், அதை எப்படி செய்யணும்ன்றத சொல்லுங்களேன். நிச்சயமா வரப்புங்கிற ஒண்ணு எடுத்தோம்னா, உயர்த்தணும்னா நிச்சயமா வரும். ரெண்டாவது, இந்த வரப்பு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது. 1 ஏக்கர் நிலத்துல இப்ப கோயம்புத்தூர் பக்கம் பாத்தீங்கன்னா 60 தென்னை வைக்கிறாங்க. என்னுடைய நிலத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 3 பங்கு வரப்பு. அதுல மட்டுமே நான் என்ன செஞ்சிருக்கேன்னா 35 தென்னை, 100 கணக்குல வாழை, 4 புளிய மரம், நாரத்த மரம் 5-6, எலுமிச்சை மரம், கொய்யா, மாதுளை, சீத்தா, கொருக்காப்புளி, நாவல், நெல்லி, இலந்தை, விழா, மா, பலா, கருவேல மரம் 4, வேப்ப மரங்கள் நிறைய இருக்கு, முருங்கை மரங்கள் ஒரு 20-30 முருங்கை மரங்கள், 4 புளிய மரங்கள். சரிங்களா? இவ்வளவும் 1 ஏக்கர் சுத்தி இருக்கிற வரப்புலயே. காய்கறி அது இல்லாம எல்லா காய், அனைத்து விதமான காய், இந்த மரங்கள் எல்லாமே காய்கறிகள். இந்த வரப்புல இருக்கிற மரங்கள் கூட்டுற தழைவரம் இருக்கு பாருங்க, அவ்வளவுமே இந்த நிலத்துக்கு வற்றாத பசுந்தீவனம் வரும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. என்ன சுபா, நிகழ்ச்சி கேட்டியா? கேட்ட ரம்யா. பூமி வெப்பமாகறதுக்கு காரணமே நம்ம நிலத்துல நீரை நிலை நிறுத்தாததுதான். ஆமா சுபா, இவங்க முக்கியமா நீரை விதைச்சுதான் நீரை அறுவடை செய்யணும்னு சொல்றாங்க. ஆமாமா, நானும் கேட்டேன். வரப்போற பகுதியிலையும் நரசிங்க நத்தத்துல இருந்து பேசிட்டு இருக்கிற டி ஞானப்பிரகாசம் ஐயா தமிழர் வேளாண்மையில என்னென்ன செயல்முறைகள் சொல்ல போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 ஏக்கர் நிலம் நம்ம பார்த்தோம். உங்க வரப்பு பெருசா தான் இருந்தது. இப்போ 1 ஏக்கர் நிலத்துக்கு எவ்வளவு பெரிய வரப்பு வைக்கணுங்க? அந்த வரப்புல எந்தெந்த திசையில எந்தெந்த மாதிரியான மரங்கள் நடலாங்க, அத பத்தி சொல்லுங்க. எந்த மரங்கள் நட்டாலுமே குறைச்சலா ஒரு 8 அடியில இருந்து 10 அடி இருந்தா போதுமானது. நீங்க எடுத்ததுமே அவ்வளவு போட வேண்டாம். சாதாரணமா முதல்ல இவர் என்ன செய்யணும், முதல் ஆண்டு இவர் வரப்ப கொஞ்சம் உயர்த்தி சரிவா போட கத்துக்கணும். சரிவா போட்டா சீக்கிரம் உடையாது. செங்குத்தமா நம்ம சுவர் எழுப்புற மாதிரி எழுப்பினா மழை பெஞ்சா 2 பக்கமும் இடிச்சிட்டு விழுந்துரும். இப்ப முன்னாடி நம்ம சாண்டிமடம் செந்தில்குமார் ஐயா இந்த தமிழர் வேளாண்மை பத்தி பேசும்போது அதை கேட்டுட்டு 2-3 நேயர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, ஒண்ணு வரப்பு நிக்காது, வரப்பு கரைஞ்சிடும், இன்னொன்னு இவ்வளவு பெரிய வரப்பு வச்சா நிறைய எலி வரும்
அப்படின்னு 2 கருத்துக்கள் மட்டும் எனக்கு சொன்னாங்க. ஆனா நீங்க சொல்லும் போது வரப்பு உயர்த்தும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், நீங்களே ஒரு 4-5 பிரச்சனைகள் நீங்க இப்ப சொன்னீங்க. ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அற்புதமான கேள்வி. அதாவது நம்மளுடைய வேளாண்மை துறையில கூட வரப்புகளை வெட்டி எலிகளை ஒழிங்கன்னு நிறைய விளம்பரமே படுத்திருக்காங்க. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எலிகளை ஒழிப்பதற்கான ஆயுதமே வரப்பு தான். உதாரணமா எலிகளோட எதிரி யாருன்னு சொல்லுங்க? பாம்புகள். பாம்புகளுக்கு நீட்டான உடம்பு. பாம்பு ஆனா எங்க போய் பதுங்குங்க? பாம்புக்கு வீடு கட்டி கொடுக்கறது யாருன்னா எலிதான். எலி வலையில பூந்துதான் பாம்பு எலியை பிடிச்சதுன்னு அங்கேயே படுத்துக்குமே. எலி வலையை நீங்க ஒழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எலி வேற எங்கேயோ போய் குடியிருந்துட்டு திருப்பி வயலுக்கு வருது. ஆனா வரப்புகள் இருந்ததுன்னா அங்க பாம்புகள் குடியேறும். இந்த பாம்புகள் எல்லாமே நல்ல பாம்பா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி பாம்பு கூட எலி பிடிக்கும். விஷமில்லாத நிறைய பாம்பு இனங்கள் இருக்கு. 2வது, எலி தண்ணியே இல்லாம 30 நாளைக்கு கூட இருக்கும். 30 நிமிஷம் கூட தண்ணி உள்ளதால உயிரோட இருக்க முடியாது. எங்க வரப்பு மறைய நீர் கட்டும் போது வரப்பு சரிவா இருக்கும் போது எப்படிங்க அங்க எலி இருக்கும்? தண்ணி வரப்புள்ள ஊடிவிடும். எல்லாத்தோட முக்கியம், எலி இருட்டுல வாடுற பிராணி. நீங்க வரப்ப சரிவா முக்கோணமா போட்டீங்கன்னா நெல்லு வயல்ல நட்டிருப்போம். வரப்போட உச்சி வர வர சரிச்சுக்கிட்டு போவோம். நீங்க இந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் பாத்தீங்கன்னா வரப்பு சரிவாவே இருக்கும். எந்த இடத்துலயும் வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும். 2வது, வரப்போட உச்சி வர வர கூம்பு மாதிரி போறதுனால கூரா போயிடும். அங்க எலி வளர்த்து தோண்டவே முடியாது. எலிக்கு ரொம்ப மெல்லிய காலுங்க. உண்மையில லேசா அப்படி தோன்றுனது அதுக்கு மண்ணு கிடைக்கணும். அப்பதான் அது நோண்டவே முடியும். இந்த மாதிரி செட் ஆகி பண்ண கரையில தோண்டவும் முடியாது. 2வது, இந்த முக்கோண வடிவமா நீங்க போடுற வரப்பு இருக்கு பாருங்க, சரிவா, அதுல எந்த பக்கமும் வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும். அது செட் ஆயிடும். அடியில தண்ணி இருக்கு, மேல வரப்பு கூம்பு மாதிரி போயிட்டு அங்க இருக்கவே முடியாது. ஆக உண்மையில எலிகளை ஒழிக்கின்ற ஆயுதமே வரப்பு. ஆயுதத்தையே ஒழிச்சிட்டு எலியை ஒழிக்கலாங்கிறாங்க. முடியவே முடியாது. இம்பாசிபிள். 2வது, இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு வரப்புல நான் 35 தென்னை வச்சிருக்கிறேன். என்னுடைய தென்னையில உச்சபட்ச விளைச்சல நீங்க பாக்கணும்னா மார்ச் மாசத்துல பாக்கலாம். சாதாரணமா ஒரு 200 காய் வைங்க. 35 தென்னை மரத்துக்கு 200 காய், 7000 காய்க்கு இன்னைக்கு விலை சொல்லுங்க. 10 ரூபா போடலாமா ஒரு காய்? போடலாம். எவ்வளவு ரூபாய்ங்க? 70,000 ஆச்சு. அதுக்கு நான் மொத்தம் அமைச்சிருக்கிற வரப்பு எவ்வளவுன்னு சொன்னப்ப 10 அடியா வச்சுக்கோங்க. அப்ப 10 அடி லெங்க்ல ஒரு ஏக்கர் சுத்தி இருக்கிற வரப்புல 70,000 ரூபாய் வருமானம் வருது. அந்த அளவுக்கு வருமானம். இந்த வருமானம் மேட்டூர்ல இருந்து தண்ணி வரலனாலும் கிடைக்கும், மழை பெய்யலனாலும் தென்னை மரம் காய்க்கும் எனக்கு. அதை இல்லாம எவ்வளவு நார்த்த மரம், எவ்வளவு வாழை மரம், எவ்வளவு முருங்கை மரம், எவ்வளவு புளிய மரம் எல்லாத்தையும் நீங்க கண்ணால பாத்துட்டீங்க. இவ்வளவு மரங்கள் விளைகிற விளைச்சல இந்த நிலத்து உள்ள விளையிற தானியம் கொடுக்குமாங்கறத சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில கொடுக்கறது இல்ல. நெல்லை நம்பி நிறைய பேர் கொஞ்சம் நிறைய காசு விட்டுருக்காங்கன்ற மாதிரி தான் பதிவுகள் இருக்கு. எந்த வேலையுமே இல்லாம இது வந்துகிட்டே இருக்கும். நீங்க உள்ள இருக்கிற நிலத்துக்கு நீங்க எல்லா வேலையும் உழைக்கணும். இது ஒரு தடவை வச்சாலே காய்க்கிற பயிர். இன்னைக்கு விவசாயிய காப்பாத்துறது அது மட்டும் இல்ல, அவனுக்கு எல்லா பொருளும் தேவை. அவனுக்கு வேண்டிய பயன்பாட்டுக்கு வேண்டிய எல்லா பொருளும் விவசாயிக்கு வேணும். மாம்பழம் வேணும், பலாப்பழம் வேணும், எலுமிச்சங்காய் வேணும், தேங்காய் வேணும், நெல்லிக்காய் வேணும், முருங்கைக்கீரை வேணும், அகத்திக்கீரை வேணும், எல்லா காய்கறியும் வேணும், புளியில இருந்து வேணும். அவன் வேணும்னா வித்துக்கலாம், வேணும்னா அட்லீஸ்ட் அவனாவது தான் மண்ணுல சாப்பிட்டுக்கணும். நிச்சயமா ஒரு 10 குடும்பத்துக்கு விளையும் போது அவன் சொந்தக்காரன்லாம் சாப்பிடுவான். அப்ப ஒரு மறைமுகப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் அங்க உருவாகுது. அது நீங்க கற்பனையே பண்ண முடியாது. தமிழர் வேளாண்மையின் முதல் படி வரப்பை அகலப்படுத்துவது, வரப்பை உயர்த்துவது, நீரை நிறுத்துவது, நீரை உற்பத்தி செய்வது. நீரை நிறுத்துவது என்பது வரப்பை உயர்த்தும் போது சாத்தியப்படுகிறது. வரப்பை உயர்த்தும் போது மண்ணு சரியுதுன்றதுக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க, எலி வருதுன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. அப்புறம் மரங்கள் வைத்தால் அந்த மரத்தோட நிழல் நம்ம நிலத்தை பாதிக்கிறது, நெல் சாகுபடி குறையுது அப்படின்றாங்க. இப்ப நான் உங்க நிலத்தை சுத்தி பார்க்கும் போதும் ஒரு பகுதியில நீங்களே கையை காட்டி சொல்றீங்க, அந்த இடத்துல மட்டும் விளைச்சல் குறைவா இருக்குங்களேயா அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அப்ப சொல்றீங்க அங்க பாருங்க மரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த மரத்தை நடும்போது ஏதாவது நுட்பங்கள் இருக்கா, இல்லனா மற்றவர்கள் நம்புவதை போல? ஏன்னா சுத்தமா இருக்கும். நீங்க நெல் சாகுபடி பண்ற நிலம் மட்டும் பாத்தீங்கன்னா, இங்க நின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கூட தெரியுற அளவுக்கான நிலங்கள்லாம் இருக்கு. நடுவுல எந்த மரமே வைக்கிறது இல்ல. அதோட நிழல் படும், நம்மளுடைய நெல் சாகுபடி மகசூல் பாதிக்கும். நல்லது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க பார்த்தது, அதாவது மரங்களை நடும்போது நீங்க தெற்கில் இருந்து வரப்பு தெற்கு வடக்காக இருக்கிற வரப்பு இருக்கு பாருங்க நிலத்துல, அதுல நீங்க மரம் வச்சீங்கன்னா சூரியன் கிழக்கிலிருந்து வரும்போது அந்த மரத்தின் மீது படும்போது அந்த நிழல் வயல்ல படும். கிழக்கிலிருந்து மேற்காக செல்கின்ற வரப்புகள்ல நீங்க வச்சீங்கன்னா நிழல் வரப்பு மேலேயே தான் படும். கொஞ்சம் போல நிழல் வயல்ல படும். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அடிப்படை இந்த மாட்டு கொட்டையோ கோழி கொட்டையோ வைக்கும் போது கிழக்கு மேற்காக அமையுங்கள்னு சொல்ற மாதிரி அற்புதமான விஷயம். வெளிச்சத்தை நிலத்தை ஊடுருவது மாதிரி அமைச்சோம்னா தப்பே வராது. கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய வரப்புகள்ல நட்டு வச்சா நெருக்கமா மரங்கள் நட்டுச்சுன்னா புயலையும் அது தாங்கும். அது மாதிரிதான் நீங்க வச்சிருக்கீங்க. நமக்கு ஆமா, இத நான் வரப்பு இவ்வளவு பெருசு நான் கட்டிடுறேன், கிழக்கு மேற்கா இருக்கிற வரப்புல மட்டும் மரத்தை நடுங்கன்றீங்க. அப்ப மத்த வரப்புல நான் என்ன பண்றது? காய்கறி வைக்கலாம், எலுமிச்சை வைக்கலாம், சரிங்களா, சின்ன சின்ன செடி வைக்கலாம், நிலங்கள் பப்பாளி மரம் வைக்கலாம், உழுந்தா திருப்பி நட்டுக்கலாம், காய்கறிகள் வைக்கலாம், கீரைகள் வைக்கலாம். வெளிச்சம் நல்லா கிடைக்கும் நெல்லுக்கு.
கிழக்கில இருந்து மேற்கா போற வரப்புல வச்சீங்கன்னா நிரந்தரமான வருவாய். வரப்பு வந்து நிரந்தரமான தொழிற்சாலை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய வரப்பு வந்து நான் வந்து நிரந்தரமான உர தொழிற்சாலையா பாக்குறேன். இந்த மண்புழு ஒண்ணு வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா, ஒரு விவசாயிக்கு விவசாயத்தை செய்யவே நேரம்பத்துல இதெல்லாம நாக்கு பூச்செல்லாம் பிடிச்சி அதை கொண்டு போய் கொட்டா கட்டி அது உள்ள வச்சு அதுக்கு தீனி கொண்டு போட்டு அது இவன் ஊர் பயணம் போனா அது செத்து போயிடும் பயந்துட்டு ஊர் பயணம் போகாம காப்பாத்தி அதை காப்பாத்தி அப்புறம் அதுக்கு போடுற புழுக்கெல்லாம் அள்ளிட்டு போய் வயல்ல போட்டு இயற்கை விவசாயம் தான், அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இது வந்து குற்றமும் இல்லை. ஏன்னா மண்புழு உரம் அவ்வளவு உயர்வானது, பிளாக் கோல்டுன்னு சொல்றோம். உண்மையிலேயே மிக அதிகமான அபரிமிதமான விளைச்சலை கொண்டு வரக்கூடியது. இத வந்து எளிமைப்படுத்தணும்னு நான் விரும்பினேன். எப்படி எளிமைப்படுத்திருக்கீங்க தமிழர் வேளாண்மையில? மண்புழு பாத்தீங்கன்னா வெயில்ல இருக்காது, மண்புழு தண்ணிலையும் இருக்காது, கடுமையான வெளிச்சம் படுற இடத்துலயும் இருக்காது. அதை விட முக்கியம் மண்புழுக்கு வந்து உணவு வேணும். இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நான் வந்து வடிவமைச்சேன். வரப்போட உச்சி வந்து வெயில் படும், வயல்ல வந்து தண்ணி இருக்கும். வரப்போட சரிவு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து வெயில் நல்லா படாது. அந்த வரப்போட சரிவுல கொண்டுட்டு போய் நான் இந்த குப்பை உரத்தெல்லாம் வச்சேன். சரிங்களா, வரப்போட சரிவுல வைக்கும்போது நீங்க வரப்புல வைக்கிற காய்கறிகள் மரங்களுக்கெல்லாம் அது ஆயிடுது. இந்த வரப்போட சரிவுல வைக்கிறதுனால சுலபமா அங்க மண்புழுக்கள் தங்கறதுக்கான இடம் கிடைக்குது. வயல்ல தண்ணி ஏறும்போது மண்புழுக்கள் மேல ஏறி போய்க்கும், தண்ணி குறைய குறைய மண்புழுக்கள் வந்துடும். வரப்போட சரிவுல நீங்க எந்த மாதிரி உரத்தை வச்சாலும் அந்த உரம் மண்புழு உரமா தான் மாறும். இப்ப ஒரு ஏக்கர் நிலத்துல நீங்க ஒரு 10 டன் உரம் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த வருஷம் நீங்க அடிச்சு அதை சேறு கலக்கி உழுது நட்டு நம்ம பயிர் வச்சோம்னா அடுத்த வருஷம் அந்த உரத்தை நீங்க கண்ணால பார்க்க முடியாது. ஆனா வரப்போட சரிவுல ஒரு 4 கூட உரத்தை கொண்டு போய் போட்டீங்கன்னாலும் அது அப்படியே தான் இருக்கும். அது வந்து வெளியில போறதுக்கே வேலை இல்ல, அங்கேயே இருக்கும். அது அதை மண்புழு எடுத்து கண்டிப்பா சாப்பிடும். ஒவ்வொரு சின்ன துகள் உரமும் மண்புழு உரமா தான் மாறும். அது வரப்பு சரிவா இருக்கிறதுனால உங்க நிலத்துக்கு தான் வரும், அது அடுத்த நிலத்துக்கு போகவே போகாது. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் மண்புழு அதை சாப்பிட்டே இருக்கும், அந்த உரம் தானா வயலுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, வரப்புல வைக்கிற காய்கறிகளுக்கு நீங்க உரங்கிற ஒண்ணு போடவே தேவையில்லை. எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம் கொண்டுட்டு போய் நீங்க இந்த மண்புழு இந்த உரத்தை கொண்டு போய் போட்டா போதும், அப்பெல்லாம் மண்புழுக்கள் அங்க வந்துடும். மத்த நல்ல இயல்பா அது மண்ணிலேயே வாழ்ந்துக்கும். நீங்க மண்புழுன்னு ஒன்ன தேடிட்டு போவேனா, அதுக்குன்னு தனியா கொட்டகை அமைக்க வேணாம். சரியா, அந்த மண்புழு தானாவே உரத்தை உற்பத்தி பண்ணும். கோடை காலத்துல கோடை துயில்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நிலத்தோட ஆழத்துக்கு போய் அமைதியா அது தூங்க ஆரம்பிச்சிடும். திருப்பி தண்ணி வந்த உடனே மண்புழுக்கள் மேல எழும்பி வந்து ஒரு வருடத்துல எப்படி நீங்க 6 மாதம் தண்ணி நிறுத்துறீங்க, 6 மாதம் வந்து வடிகால் வசதியில வெளியே ஏத்தி கோடை 6 மாசம் காயும் 6 மாசம் நானே. அப்ப அந்த 6 மாதத்துல உள்ளுக்குள்ளார வரும், 6 மாதம் வெளியில இருக்கும். அது மாதிரி மண்புழுவும் மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ நம்ம நிலத்துல நீங்க எங்க தோண்டி பாத்தீங்கன்னாலும் லட்சக்கணக்கான மண்புழுக்கள். இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஒரு 27 மாதிரி எந்தெந்த மாவட்டத்துல இப்பவும் யார் விரும்பினாலும் அவங்க தோட்டத்துல அவங்களே ஒரு பண்ணைய வடிவமைக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, கண்மூடித்தனமா என்னுடைய பேச்ச கூட நம்ப வேண்டாம். நீங்க உங்க நிலத்துல ஒரு மூலையில செஞ்சு பாருங்க, அதனுடைய லாப நஷ்டத்தை சந்திச்சு பாருங்க. நீங்க செஞ்சு பார்த்து அதுல வெற்றிகரமா ஆச்சுன்னா நீங்க மறுபடியும் தொடரலாம். எவ்வளவோ சாதனைகள் எவ்வளவோ முயற்சிகள் பண்றோம். அந்த தமிழர் வேளாண்மை முறைங்கிறத ஒண்ணு வைக்கணும். 40 வருஷமா என்னுடைய நிலத்துல பெஞ்ச தண்ணி என்னுடைய நிலத்திலேயே நிக்குது. இது என்னுடைய மிகப்பெரிய சாதனை. நடுவுல எதுவும் இந்த ரசாயனம் எதுவும் போடுறது இல்ல. 40 வருஷமா போடல. அதுக்கு முன்னாடி நான் ரசாயன உரம் போட்டேன். இப்ப ரசாயன உரமே இல்ல. என்னுடைய வயசு வந்து 58 வயசு ஆகுது, 59 தொடறேன். எப்ப நீங்க விவசாயம் பண்ண துவங்குனீங்க? கல்லூரி படிப்பு ஒரு 18-20 வயதாகும் போது நான் தொடங்கிட்டேன். அப்பெல்லாம் தீவிரமான ரசாயன விவசாயியா இருந்தானோ, அதுக்கப்புறம் தான் ரசாயன வேளாண்மையிலிருந்து மாறினானோ. இது தவறுன்னு தோணும் போது மாற்றம் உங்க மனதுல எப்படி வந்ததுங்க? இல்ல, அது வந்து ரசாயன வேளாண்மையை வந்து மிக அதிகமா வேலை வாங்குச்சு. எல்லாத்த விட மன நிம்மதி இல்லாத ஒரு நிலையை ரசாயன வேளாண்மை கொண்டு வருகிறது. இப்ப நான் இந்த வருஷம் ஒரு உரம் வாங்குறேன், பூச்சி மருந்து வாங்குறேன், அடிக்கிறேன்னு வைங்க, அடுத்த ஆண்டு அந்த இடுபொருளுக்காக நான் காத்திருக்கணும். அடுத்த ஆண்டு அந்த இடுபொருள் கிடைக்கலன்னா சிக்கல், அந்த இடுபொருள் இல்லாம விளைவிக்க முடியாதுங்கிற ஒரு சூழலை நோக்கி அது கொண்டு போகுது. எனக்கு தேவை எதுவும் இல்லாத சூழ்நிலையில விளையணும். ரெண்டாவது, இப்போ இயற்கை வேளாண்மை ஆகட்டும், நவீன வேளாண்மை ஆகட்டும், இவங்க தமிழ்நாட்டில் உள்ள எந்த விவசாயி வந்து ரசாயன உரம் போடணும்னு விரும்புறது இல்ல. அவங்களுடைய நோக்கம் அதிகமான விளைச்சல் வேணும், அவன் சமுதாயத்தை எதிர்கொண்டு வாழணும், வருமானம் வேணும். வருமானத்துக்காக தான் உரமே போடுறான். நீங்க வருமானத்தை வேற ஏதாவது ஒரு வழியில கொடுத்துருங்க, ஒருத்தன் கூட வரம்பட எழுந்திரிச்சு வயலுக்கே போக மாட்டாங்க. பொழைச்சே அவனும் தான் குடும்பம் வாழ்ந்தே அவனும் தன்னுடைய மக்களை வாழ வைக்கணும். சமுதாயத்துல போட்டு தானும் ஒரு ஆண்மகனா, தானும் ஒரு குடும்பத்தனா, ஒரு குடும்ப தலைவனா வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாய சூழல் இருக்கு. சமுதாயத்தை எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த விதமான உதவியும் இல்லாமல், எந்த விதமான இடுபொருளும் இல்லாமல், அவனுக்கு கிடைக்கிற கொஞ்சம் உரத்தையே மிக உயர்ந்த பொருளா உரமா மாத்தி, கொஞ்சம் தண்ணீரையே மிக உயர்ந்த அளவு நீரை உற்பத்தி செய்கின்ற நீராய்வு கூடமாக மாத்தி, மேக உற்பத்தி மையமா மாத்தி, அதுவே இந்த ஒவ்வொரு வயலும் புயல் ஈர்ப்பு மையமா உருமாறுது.
இங்கதான் வெற்றிடம் உருவாகுது, இங்கதான் நீராவி அதிகமா போகுது. அதுதான் கடற்கரையிலிருந்து புயலை உள்நோக்குகிறது. அதுவே பூமியில தங்கியிருக்கின்ற அசுத்த நீரை எல்லாம் தூய நீராக மாற்றுகின்ற வேலையை செய்கின்றது. இரண்டாவது நாளாக கிசான் வாணி நிகழ்ச்சியில ரொம்ப விரிவா விளக்கமா இந்த தமிழர் வேளாண்மை பத்தி விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னமும் உங்ககிட்ட பேசணும் போலதான் இருக்கு. ஏன்னா இப்ப வரப்ப உயர்த்தி இருக்கிறீங்க, வரப்ப அகலப்படுத்தி இருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறீங்க. நீரை தேக்குவது பற்றியும் அந்த நீர்ல எந்த வகையான பாரம்பரிய நெல் ரகத்தை நடுறது பத்தியும் நாளைக்கு பேசுவோமா? நிச்சயமா. நன்றி. இன்னும் நேயர்கள் உங்களுடைய கைபேசி எண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நாளைய நிகழ்ச்சியும் கேட்டுட்டு நாளைய நிகழ்ச்சி நிறைவில் அவங்களுடைய கைபேசி எண்ணை நம்ம அறிவிப்போம். அது வரைக்கும் நேயர்கள் காத்திருக்கட்டும். நன்றிங்க. நன்றிங்க.